இந்த வீடியோவும் ஃபொனடிக்ஸோட ஒரு கண்டினியூவேஷன் தான். இதில் ஆல்ஃபபெட் கேயினுடைய உச்சரிப்பின் ஒலி வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ஃபபெட் கே, கேபிட்டல் கே, ஸ்மால் கே. ஃபோனீம் கே, ஸ்மால் கே மாதிரியே தான் அதனுடைய உச்சரிப்பின் ஒலி வடிவம் இருக்கும். இந்த கே எந்தெந்த இடத்துல எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் த பிகினிங், ஒரு வார்த்தையினுடைய முதல்ல கே உச்சரிப்பு தெளிவாக உச்சரிக்கப்படும். கிங், kite, keyboard, kind, kettle, kerosene, kilogram, kernel, clean, kaolin, kismet, cocky. ஸோ அந்த கேயை உச்சரிக்கும்போது கே நம்ம தமிழில் கேங்கிற வார்த்தையை சொல்கிறோம், எழுத்தை சொல்கிறோம் இல்லையா, உச்சரிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வார்த்தையின் முதல்ல உச்சரிக்கப்படுறது. இன் த மிடில் காக்கி, கீ, bakery, K, making, key, worker, casket, market, blanket, snooker, talkative, token, unkempt, broker. இந்த வார்த்தைகளெல்லாம் நடுவில் கே உச்சரிப்பு வந்திருக்கு. இந்த எண்டு கடைசியில் எப்படி உச்சரிக்கப்படுது? ஒர்க், லேக்கு. இந்த லேக்குங்கிற வார்த்தையில் கடைசியில் ஈ இருக்குது, ஆனால் அந்த ஈ சைலண்ட், இக்கு சவுண்டு தான் கடைசியில் கேட்குது. மார்க், ஸ்ட்ரைக்கு, ஸ்ட்ரைக்லேயே அதே மாதிரி ஈ சைலண்ட். பிரேக்கு, சிங்க்கு, பிளாங்க்கு, புக்கு, மாஸ்க்கு, க்ளோக்கு, ஃப்ளாஸ்க்கு, பீக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் உச்சரிப்பு கே இருக்குது. அதே மாதிரி அந்த உச்சரிப்பின் ஒலி வடிவமும் கே தான் இருக்குது. இப்போ ஆல்ஃபபெட் சி வித் கே சவுண்டு. நிறைய இடங்களில் சிக்கு கே சவுண்டு அல்லது எஸ் சவுண்டு வரும். ஸோ எஸ் சவுண்டு எந்த இடத்துலலாம் வருங்கிறதற்கான உதாரணங்களை நம்ம ஃபோனீம் எஸ்ஸுக்கான வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ சிக்கு கே சவுண்டு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ஃபபெட் சி, கேபிட்டல் சி, ஸ்மால் சி வர இடங்கள்லையும் ஃபோனீம் கே இருக்கும். அங்கே வார்த்தையில் சிங்கிற ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனால் நம்ம உச்சரிக்கும்போது கேயோட உச்சரிப்பை தான் கொடுப்போம். ஸோ அதற்கான உதாரணங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்ஃபபெட் சி வித் கே சவுண்டு. எந்த இடத்துலலாம் சியை கே சவுண்டில் நம்ம உச்சரிக்கிறோம்? when the alphabet C is followed by the alphabets A, O and U, it makes the sound of K. எங்கெல்லாம் சிக்கு அடுத்து ஏ வருதோ அல்லது ஓ வருதோ அல்லது யூ வருதோ அந்த இடங்கள்லாம் அந்த சியை நம்ம கே உச்சரிப்போட உச்சரிக்கிறோம். அதே இது எஸ் உச்சரிப்பு வரும்போது, வேறு சில எழுத்துக்கள் வரும்போது எஸ் சவுண்டில் இந்த சி கேட்கும். இதற்கான உதாரணங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்ஃபபெட் சி வித் கே சவுண்டு. கேபிள், இங்கே சி இருக்குது, ஆனால் அதை சிங்கிற உச்சரிப்போ அல்லது எஸ்ஸுங்கிற சவுண்ட்லேயோ நம்ம சொல்லலை. கேபிள், கே, கே, கேபின், கஜூல், கேலண்டர், காஃப், கேஸ்ட்ரிக். இந்த கேஸ்ட்ரிக் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, கடைசியில் சி இருக்குது, அங்கே கே உச்சரிப்பு தான் இருக்குது. கேஸ்ட்ரிக்கு, இக்கு. நெக்ஸ்ட்டு கோட், சிக்கு அடுத்து ஓ இருக்குது, ஓக்கு முன்னாடி சி வரும்போது அந்த சியோட உச்சரிப்பு கே. கக்கூன், கக்கூன், ஃபஸ்ட்லேயும் கே சவுண்டு, ரெண்டாவதும் கே சவுண்டு, ஏன்னா அந்த சிக்கு அடுத்தும் ஓ தான் இருக்குது. காக்னிசன்ட், கோல்டு, காலர். அடுத்ததில் கப்பர்டு, இங்கே யூ இருக்குது, அதனால் அந்த சிக்கான உச்சரிப்பு கே, கப்பர்டு. க்யூரியாசிட்டி, கர்டைல், க்யூட். ஸோ இந்த மாதிரி ஏ, ஓ, யூக்கு முன்னாடி சி வரும்போது அதனுடைய உச்சரிப்பின் ஒலி கேயாக இருக்கும். ஃபோர்த் ஒன்னில் ப்ராக்டிஸ். இங்கே சி இருக்குது, ஆனால் கே உச்சரிப்பு இருக்கா? இல்லை. ப்ராக்டிஸ், டிஸ், இஸ்ஸு தான் சவுண்டு வருது. அந்த சிக்கு அடுத்து ஈ இருக்கிறதுனால அந்த வேறுபாட்டை காட்டுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சிக்கு அடுத்து ஈ வந்தால் அந்த சியோட உச்சரிப்பு எஸ்ஸாக இருக்கும். அதனால் இங்கே ப்ராக்டிஸ். கேஸ்ட்ரிக், கேஸ்ட்ரிக் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெக்லெக்ட், நெக்லெக்ட், இங்கே இக்ட், அங்கேயும்
சி சவுண்டு, கே சவுண்டு தான் வருது சிக்கு. லாஜிக். சாரி, 2 தடவை கொடுத்துருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் சிஹெச் வித் கே சவுண்டு. இந்த சிஹெச்சுக்கு சில இடங்களில் ச சவுண்டு இருக்கும். அதற்கான உதாரணங்களை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ச சவுண்டு இருக்கும், கே சவுண்டு இருக்கும், ஷா சவுண்டு இருக்கும். ஸோ இப்போ இங்கே கே சவுண்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கேரக்டர், கெமிஸ்ட், கிறிஸ்மஸ், க்ரானிக்கிள், குளோரின், குளோரோஃபில், கொயர், கொலஸ்ட்ரால், கார்டு, கோரஸ், கொரியோகிராஃபி, கைம். ஸோ இந்த சிஹெச்ஒய் வரும்போது இதை சைம்னு வாசிக்கிறதா எப்படி வாசிக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும். அப்போது டிக்ஷனரியில் அந்த வேர்டுக்கான ப்ரனன்சியேஷன் எப்படி இருக்குங்கிறது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். அங்கே போய் பார்க்கும்போது நமக்கு அந்த சிஹெச்சுக்கு என்ன சிம்பிள் இருக்குங்கிறத பார்த்தா புரிஞ்சிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். அந்த சிம்பிள் வந்து எது எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபோனீம்ஸோட வீடியோஸ் பார்க்கணும். ஸோ இங்கே இந்த சிஹெச்சுக்கு சைம்னு சொல்லக்கூடாது, கைம். ஓகே. நெக்ஸ்ட்டு கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். பிளெண்ட்ஸ் அப்படின்னா 2 கான்சனன்ட் சேர்ந்து உச்சரிக்கப்படுறது. இங்கே ஃபஸ்ட்டு வேர்டு ஸ்கேல், ஏ வந்திருக்கு, அதனால் அங்கே உள்ள சிக்கு கே சவுண்டு. ஸ்கேல், கிளே, கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் ஃபஸ்ட்டு கே வந்து சியும் ஆரும் சேர்ந்து கான்சனன்ட் பிளெண்டு, ரெண்டும் சியும் ஒரு கான்சனன்ட், ஆரும் ஒரு கான்சனன்ட், கே சவுண்டு வந்திருக்கு. ஆனால் அடுத்ததில் வந்து கிரிட்டிசிசம், அது வந்து சிசம், ஐ வந்திருக்கு, அதனால் அந்த சிக்கு கே சவுண்டு கிடையாது. நெக்ஸ்ட் க்ராப்பு, ஸ்கோல்டு, ஏக்கர், எக்கர், கிளெப்டோமேனியா, க்ரம், க்ரூஷ், கிரிப்டான். இங்கே எல்லாமே 2 கான்சனன்ட்ஸ் சேர்ந்து ஒரே இதாக உச்சரிக்கப்படுது. ஒரே இதானா 2 உச்சரிப்பும் நமக்கு கேட்கும். பிளெண்டுனா என்ன, 2 உச்சரிப்பும் கேட்கும். டைகிராஃப்னா 2 உச்சரிப்பும் சேர்ந்து ஒரே உச்சரிப்பாக உச்சரிக்கப்படும், 2 எழுத்துக்களும் சேர்ந்து. ஆனால் இங்கே க சவுண்டில் க்ரம், க ஆர் 2 சவுண்டும் நமக்கு கேட்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ, ஸ்க்ரீன், ஸ்கூல், ஸ்கீம். இங்கே 3 கான்சனன்ட்ஸ் சேர்ந்து பிளெண்ட் ஆகிருக்கு. ஸ்க்ரூ, எஸ் சவுண்டு, அதுக்கடுத்து அந்த சிக்கான கே சவுண்டு, ஆருக்கான சவுண்டு எல்லாமே கேட்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு சிஹெச் வித் கே சவுண்ட் அட் த எண்டு. ஏக்கு, இந்த ஏக்குங்கிற வேர்டில் கடைசியில் ஈ இருக்குது, ஆனால் அது சைலண்ட், அதனால தான் கடைசியில் கே சவுண்டு வருது. ஏக்கு, ஸ்டொமக்கு, பேட்ரியாக்கு, அனார்க்கு, மொனார்க்கு, பயோடெக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் வரும்போதும் கே சவுண்டாக இருக்கலாம், செகண்டில் வரும்போதும் கே சவுண்டு, லாஸ்ட்டில் வரும்போதும் கே சவுண்டு இருக்கலாம். இதே இது சில இதில் சர்ச் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டுலேயும் ச சவுண்டு வரும், சிஹெச் தான் அங்கேயும் ஸ்பெல்லிங் இருக்கும், கடைசிலையும் சிஹெச் தான் இருக்கும், ஆனால் அங்கே சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வரும்போது கேரக்டர்னு சொல்கிறோம், கடைசியில் வரும்போது ஸ்டொமக்கு. ஸோ அந்த சிஹெச்சுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் வேறு வேறு ப்ரனன்சியேஷன் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இது என்ன ப்ரனன்சியேஷனுங்கிறத நம்ம டிக்ஷனரியில் பார்க்கணுன்னா நமக்கு இந்த ஃபொனீமோட வடிவம், நமக்கு உச்சரிப்பின் ஒலி வடிவம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு சிஹெச் வித் கே சவுண்ட் இன் த மிடில். நடுவில் கே சவுண்டு எப்படி வருது? ப்ராங்கைட்டிஸ், ஆர்கிட், பயக்கோர், பாலிக்ரஸ்ட், ட்ரிக்கியா, ட்ரக்காய்டு. ஸோ இங்கெல்லாம் சிஹெச் நடுவில் வருது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் வித் சிகே வித் கே சவுண்டு. சியும் கேயும் இருக்கும், ஆனால் அங்கே ஒரே ஒரு சவுண்டு, கே சவுண்ட் மட்டும்தான் இருக்கும். பக்கெட், பக்கெட், அவ்வளோதான். சிக்கு தனியாக உச்சரிப்பு கிடையாது, ஒரு எஸ் உச்சரிப்போ ஒரு தனி கே உச்சரிப்போ இல்லையே, 2 சியும் கேயும் சேர்ந்து தான் உச்சரிக்கப்படுது. கிரிக்கெட், காக்பிட், அட்டாக், பேக்கேஜ் நடுவில் வருது, கடைசிலையும் வருது. பிராக்கெட், பேக்கேஜ், ராக், ட்ராக், பேக், பிரிக், பிரிக்கு, ஸ்டிக்கு. ஸோ எல்லா இடங்கள்லையும் சியும் கேயும் இருக்குது, ஆனால் அந்த சிக்கான உச்சரிப்பு தனியாக இல்லை, 2ஐயும் சேர்த்து கேங்கிற ஒரு உச்சரிப்பு தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் எக்ஸ் வித் கே சவுண்டு. ஸோ எப்படியெல்லாம் ஸ்பெல்லிங்ஸ் இருக்குது ஒரு வேர்டுக்கு, அதை எப்படியெல்லாம் உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை தான் நம்ம இதில் பார்க்குறோம்.
பாக்ஸு, அந்த எக்ஸுக்கு தனியான உச்சரிப்பின் ஒலி வடிவம் கிடையாது. அதுக்கு பதிலாக அது எப்படி இருக்கும்னா பாக்ஸு, இக்கு இஸ்ஸு. வேக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக நம்ம இக்கு இஸ்ஸுங்கிற உச்சரிப்பை கொடுக்குறோம். வேக்ஸு, டாக்ஸு, காம்ப்ளெக்ஸ், கிளைமேக்ஸு, மேட்ரிக்ஸு, ரிலாக்ஸு, இண்டெக்ஸு, அன்னெக்ஸு, கேலக்ஸி, டாக்ஸி, மேக்ஸிமம். கடைசிலையும் இருக்குது, நடுவுலையும் அந்த எக்ஸ் இருக்குங்கிறதற்கான உதாரணங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் QU வித் KW சவுண்டு. சில இடங்களில் Qவும் Uவும் சேர்ந்து வரும், அந்த இடத்துல KW சவுண்டை நம்ம கொடுக்குறோம். குவாலிட்டி, குவாலிட்டி, குவாரல், குவாட்ஸ், அங்கே கேங்கிற சவுண்டும் இருக்குது, டபிள்யூவோட சவுண்டும் கேட்குற மாதிரி நம்ம உச்சரிக்கிறோம். குவஷன், குயின், குவிஸி, குவாய்ட், குவிண்டப்ளட், கான்சிக்வெண்ட், நடுவில் QU வந்திருக்கு. கோட்டா, கோஷன்ட், கொட்டேஷன். ஸோ இதற்கான உச்சரிப்பு என்னங்கிறத டிக்ஷனரியில் பார்த்தோன்னா, இந்த குவாலிட்டி அப்படிங்கிற இடத்துல QUக்கு பதிலாக KW சிம்பிள் கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம அந்த உச்சரிப்பை கொடுக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வேர்ட்ஸை வந்து டிக்ஷனரியில் போய் பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம நிறைய ஃபொனீம்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஃபொனீம்ஸோட வடிவங்கள் என்னென்னங்கிறத பார்த்துட்டோம். அதனால் இப்போ டிக்ஷனரியில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த உச்சரிப்பின் ஒலி வடிவம் புரியும். நெக்ஸ்ட்டு QU வித்தவுட் KW சவுண்டு. சில இடங்களில் QU வந்திருக்கும், ஆனால் KW சவுண்டு இல்லாமல் இருக்கும். அதற்கான உதாரணங்கள் கான்கர், கான்குவர் அப்படின்னு நம்ம சொல்லலை, கான்கர் கே சவுண்டு தான், அந்த QUக்கு கே சவுண்டு தான் கொடுக்குறோம். லிக்கர், லிக்குவர் அப்படின்னு சொல்லலை, லிக்கர். அண்ட் டிக்கு, டிக்கு இக்கு தான், TI சவுண்டு வருது, அதுக்கடுத்து ஆன்டீக்கு, அங்கே வந்து ஆன்டீக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஈயோட உச்சரிப்பு அங்கே நடுவில் கேக்கு முன்னாடியும் டீக்கு பின்னாடியும் இருக்குது. அதனுடைய உச்சரிப்பின் ஒலி வடிவங்களை அடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். கடைசி வேர்டில் பாருங்கள், QUAY இருக்குது, ஆனால் அங்கே சவுண்டு கீ, அங்கே கீ அப்படின்லாம் சொல்லலை, கீ, கே உச்சரிப்பு மட்டும்தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு QU வித்தவுட் KW சவுண்டு. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். Q, பிக்கு, பீக்கு, அது பிக்கு இல்லை பீக்கு. ரோகு, க சவுண்டு. டங்கு, எங்கு சவுண்டு. டெங்கி, அங்கே டெங்குன்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் அது டெங்கி அப்படின்னு உச்சரிக்கணும். நெக்ஸ்ட்டு கே சைலண்ட் பிஃபோர் ஆல்ஃபபெட் என். எண்ணுக்கு முன்னாடி கே வந்தால் அதை சைலண்ட்டு. ஃபஸ்ட்டு உச்சரிப்பு என்னாக தான் இருக்கும். நாக், நோ, நைஃப், நாக், நிட், நீடு, நேவ், நைட்டு, நப்சாக், நக்கல். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் டிக்ஷனரியில் இந்த நக்கல்ங்கிற வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி தான் இருக்கும். நக்கல் அந்த உச்சரிப்பு எப்படி இருக்குங்கிறதற்கான ஒலி வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த கே வந்து சைலண்ட். ஏன்னா இங்கே இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதுல ஸ்லாஷஸ்குள்ளே கொடுத்துருக்கிறதுல கே ஃபஸ்ட்டு இல்லை, என்னு தான் இருக்குது. அப்போ என் உச்சரிப்போடு தான் அதை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஓகே, இது வரைக்கும் கேயோட உச்சரிப்பு எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ இனிமேல் நாம் அந்த டிக்ஷனரியில் அந்த வேர்டுக்கான மீனிங்கை பார்த்து நம்ம அந்த உச்சரிப்பின் ஒலி வடிவத்தை வச்சு கரெக்டான உச்சரிப்பை தெரிஞ்சுட்டு உச்சரித்து பழகலாம். தேங்க்யூ.